إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا صدق الله العظيم. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே எண்ணி முடிக்க முடியாத ஏராளமான பாக்கியங்களை தந்திருக்கின்றார். அந்த பாக்கியங்களுக்கு மத்தியில் விலை மதிக்க முடியாத, ஈடு செய்ய முடியாத மிக பெரும் ஒரு பாக்கியம்தான் குழந்தை பாக்கியம் என்பது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை பற்றி பல்வேறுபட்ட முறையிலே வர்ணித்து இதன் பெருமதியை விளக்கி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை மிக பெரும் ஒரு கொடை, கிஃப்ட் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளின் ஆட்சி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியதை படைக்கக்கூடியவனாக இருக்கின்றார். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கின்றார். வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அல்லாஹ் ஹிபாவாக கிஃப்டாக கொடுக்கின்றார். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா வ இனாஸா, இன்னும் சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொடுக்கின்றார். வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, நாடியவர்களை அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக ஆக்குகின்றார். அல்லாஹ் அந்த ஆயத்தை எப்படி முடிக்கின்றான்? இன்னஹு அலீமுன் கதீர், அல்லாஹ் நன்கு அறிந்தவன். யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அறிவு அல்லாஹுக்கு இருக்கின்றது. கதீர், அல்லாஹ் சக்தி உள்ளவன். மனிதர்களது புத்திக்கு படாத முறையிலே, மனிதர்கள் திகைத்து போகக்கூடிய முறையிலே, தள்ளாடக்கூடிய வயதில் எப்படி ஜக்கரியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானோ, வைத்தியர்கள் திகைக்கக்கூடிய முறையில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கும் சக்தி உள்ளவனாக கதீராக அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை பற்றி கிஃப்ட் என்று சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே இப்படியும் சொல்கின்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, உலகத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள் உலகத்தின் ஜீனா, அழகு என்று சொல்கின்றார். உலகத்தில் சில விடயங்களை தேவைக்காக வேண்டி பயன்படுத்துவோம். வீட்டை கட்டுவோம் தேவைக்காக வேண்டி, இன்னும் சில பகுதி அதை நாம் அழகுக்கு வைத்துக் கொண்டிருப்போம். வாகனத்தை தேவைக்காக வேண்டியும் ஓட்டுவோம், அழகுக்காக வேண்டியும் ஓட்டுவோம். இதே போன்று உலகத்திலே இருக்கும் சில காரியங்கள் தேவைக்காக வேண்டி செய்வோம், இன்னும் சில விடயங்கள் அது அழகு என்று நாம் எம் பார்வையிலே பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, எம் வாழ்க்கையிலே அழகு பார்க்கும் மிக முக்கியமான பாக்கியம்தான் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிக பெரும் கொடையாகிய குழந்தை பாக்கியம். குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஏற்படும் சந்தோஷம் வித்தியாசமானது. பிறந்ததற்கு பின்னால் அந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய வளர்ச்சி, முன்னேற்றம், இதை பார்த்து எமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் வித்தியாசமானது. உலகத்தில் எந்த பாக்கியத்தை பார்த்தும் நாம் ஆச்சரியப்படும் பொழுது அது எமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமாக இருக்கலாம்.
எமது குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களாக இருக்கலாம். அந்த பாக்கியத்துக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல், கண்ணூர் ஏற்படாமல் இருப்பதற்கு, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் ஓத வேண்டிய அருமையான துஆ தான் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். விசேஷமாக எமது குழந்தைகளின் பாக்கியங்களை நாம் என்ஜாய் பண்ணும் பொழுது, அதை ரசிக்கும் பொழுது, அவர்களது பேச்சை பார்த்து சந்தோஷப்படும் பொழுது, அவர்களது திறமைகளை பார்த்து, முன்னேற்றங்களை பார்த்து, ஒவ்வொரு கட்டமாக அவர்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையும் பொழுது அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுகின்றோம், அதை ரசிக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் முதலாவது சொல்ல வேண்டும் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். சில சந்தர்ப்பங்களிலே கண்ணியமானவர்களே, ஊரார்களின் கண்ணூர் எமது பிள்ளைகளுக்கு படுவதற்கு முன்னால் எமது கண் திருஷ்டி பிள்ளைகள் மீது பட்டுவிடும். எனவே எமது பிள்ளைகள் உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிக பெரும் அழகு ஜீனா. இதை நாம் என்ஜாய் பண்ணும் பொழுது கண்ணியமானவர்களே, மார்க்கம் கற்றுத்தந்த இந்த துஆவை சொல்லி நாம் அதை ரசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி கிஃப்ட் என்று சொல்லி இருக்கின்றான், ஜீனா என்று சொல்லி இருக்கின்றான். அல்லாஹ் இப்படியும் சொல்கின்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள் ஃபித்னா, அது உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும், குழப்பத்தில் ஆழ்த்தும். எந்த சந்தோஷத்தை நீங்கள் தேடுகின்றீர்களோ அந்த சந்தோஷத்தை தரமாட்டாது. எந்த நிம்மதியை நீங்கள் தேடுவீர்களோ அந்த நிம்மதியை தரமாட்டாது. எந்த வெற்றியை உலகத்திலும் ஆகிரத்திலும் தேடுகின்றீர்களோ அந்த வெற்றியை அது தரமாட்டாது. அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வெற்றியை விட்டும் திசை திருப்பி அழிவின் பக்கம், கவலையின் பக்கம், கைசேரத்தின் பக்கம் அந்த குழந்தைகளும் செல்வமும் கொண்டு போய் உங்களை சேர்த்தும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், வாழும் பொழுதும் என் குழந்தைகளை எனக்கு ஃபித்னாவாக, குழப்பமாக ஆக்கிவிடாதே. மௌத்தானதுக்கு பின்னாலும் எனது குழந்தைகளை எனக்கு ஃபித்னாவாக ஆக்கிவிடாதே. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகில் பார்க்கின்றோம், எமது நாட்டில் கூட பார்க்கின்றோம். சிலர் வாழும் பொழுது நல்லதை செய்தார்கள், ஆனால் அவர்களது மூத்துக்கு பின்னால் அவர்களது குழந்தைகள் அவர்கள் செய்த நல்ல சேவைகளை அளிப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த நாட்டுக்கு, இந்த ஊருக்கு விட்டு சென்ற வக்ஃபுடைய சொத்துக்களை தனது சொத்துக்களாக கையாள்வதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ், எனது பிள்ளைகளை பார்த்து உலகத்திலும் கண்ணீர் வடிக்கும் நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதே. மௌத்துக்கு பின்னாலும் கபரிலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதே, ஃபித்னாவாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று துஆ செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஜனாசா தொழுகை நடத்தப்படும். ஜனாசா தொழுகையின் கடைசியிலே செய்யக்கூடிய துஆ, அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹ் வலா தஃப்தின்னா பஅதஹ். யா அல்லாஹ், இவரது கூலியை இழக்க செய்து விடாதே. வலா தஃப்தின்னா பஅதஹ், இவரது மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு மத்தியிலே எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று நாம் துஆ செய்கின்றோம். நாம் இந்த துஆவை நாம் ஆழமாக உணர்ந்து துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தை பாக்கியத்தை பற்றி மிக அழகான ஒரு வர்ணனையை சொல்லி எமக்கு விளங்கப்படுத்துகின்றார். ரஹ்மானுடைய அடியார்கள் செய்யக்கூடிய துஆ, வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கானிலே தனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அடியார்கள் எப்படி வாழ்வார்கள், அவர்களது பண்பாடுகள் எப்படி இருக்கும், அவர்களது பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும் என்று அவர்களை பற்றி கிட்டத்தட்ட 12 கேரக்டர்ஸ், 12 தன்மைகளை சொல்லி காட்டியிருக்கின்றனர். அதில் அவர்கள் கேட்கக்கூடிய மிக அழகான ஆழமான கருத்துள்ள ஒரு துஆ, அவர்கள் செய்யக்கூடிய துஆ ஒரு தூர் நோக்குடன் அவர்கள் அந்த துஆவை செய்வார்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எங்களது மனைவி, எங்களது குழந்தைகளின் மூலம் கண் குளிர்ச்சியை கிஃப்டாக தந்துவிடு. எப்படி குழந்தைகளை யா அல்லாஹ் நீ கிஃப்டாக தந்தாயோ, அந்த பெற்றெடுத்த குழந்தைகளின் மூலம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கிஃப்டாக தந்துவிடு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே,
பிள்ளைகள் மூலம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அல்லாஹ்வினால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சொல்கின்றது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ. யா அல்லாஹ், எங்களது மனைவி, எங்களது பிள்ளைகள் மூலம் கண்குளிர்ச்சியை, நிம்மதியை, சந்தோஷத்தை கிஃப்டாக தந்துவிடு. وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ், எங்களை, எங்களது குடும்பத்தை, எமது பிள்ளைகளை முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்கிவிடு. மற்ற குடும்பங்கள் பார்த்து ஆசைப்படக்கூடிய ஒரு குடும்பமாக ஆக்கிவிடு. எவ்வளவு சிறந்த முன்மாதிரி மிக்க ஒரு குடும்பமாக இருக்கின்றது. நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய, தொழக்கூடிய, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு குடும்பமாக, முன்மாதிரி மிக்க ஒரு குடும்பமாக இருக்கின்றார்கள் என்று எமது குடும்பத்தை பார்த்து மற்றவர்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு இமாமான, முன்மாதிரியான, தலைமைத்துவம் மிக்க ஒரு குடும்பமாக எமது குடும்பத்தை ஆக்கிவிடைய யா அல்லாஹ் என்று அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எம் அனைவரது ஆசை எமது பிள்ளைகள் எமக்கு கண்குளிர்ச்சியாக மாற வேண்டும். அவர்கள் எமக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தர வேண்டும். உலகத்திலும் இவர்கள் மூலமாக நிம்மதி அடைய வேண்டும். ஆகிரத்திலும் இவர்கள் மூலமாக நிரந்தரமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைந்து சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் எம் அனைவரது கோல், இலக்கு, ஆசையாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எந்த குடும்பத்தில் பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல. நான் யாருக்கு பிறந்தேன் என்பது முக்கியம் அல்ல. நான் மௌத்தாகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை, எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நான் விட்டு செல்கின்றேன் என்பதுதான் முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் பிறந்த சூழல் அல்லாஹ்வை நம்பாத ஒரு சூழல். அந்த சூழலை மாற்றுவதற்கு அவர்கள் செய்த தியாகம் அது சொல்லி முடிக்க முடியாதது. அதை பற்றி நிறைய இந்த மாதத்திலே பேசப்பட்டிருக்கின்றது கண்ணியமானவர்களே. ஆனால் அவர்களது இலக்கு இருந்தது, அவர்களது ஆசை இருந்தது. நான் தான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து விட்டேன், ஆனால் நான் மௌத்தாகும் பொழுது எனது குடும்பம் இப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் செய்தார்கள், துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான பிள்ளைகளை கிஃப்டாக தந்துவிடு. நல்ல பிள்ளைகளை வளர்த்தார்கள். வஜ்ருப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு. பாலைவனத்திலே விட்டு வருகின்றார்கள். 3 துஆக்களை தனது குடும்பத்துக்காக வேண்டி செய்தார்கள். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ். யா அல்லாஹ், இந்த பாலைவனத்திலே மக்கா முக்கர்ரமாவிலே விட்டு வந்திருக்கின்றேன். எதற்காக வேண்டி? லியுகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, உனக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக வேண்டி, உனது திருப்தியை அவர்கள் அடைவதற்காக வேண்டி, உனது மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி விட்டு வந்திருக்கின்றேன். ஃபஜஅல் அஃஇதத மினன் நாஸி தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ், மக்களின் ஒரு சாராரின் உள்ளங்களை இவர்களின் பக்கம் திருப்பிவிடு. மக்களுடைய அன்பை பெற்றவர்களாக இவர்களை நீ ஆக்கிவிடு. வர்ஸுகுஹு மினஸ் ஸமராத் லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ், இவர்களுக்கு பழங்களை, அவர்களது பசியை அடைத்து விடு, பழங்களை கொடுத்து பசியை அடைத்து விடு என்று தனது குடும்பத்துக்காக வேண்டி தூர் நோக்குடன் துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர்களது கனவு நனவாக மாறியது. அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தை அடைந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் செய்த துஆ எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், எனது இஸ்மாயிலை, மகன் இஸ்மாயிலை நல்ல பிள்ளையாக வளர்த்து விட்டேன். எனது மனைவி ஹாஜர், சாராவை பக்குவம் உள்ளவர்களாக ஆக்கிவிட்டேன். தக்வாவை அடைந்தவர்களாக ஆக்கிவிட்டேன். இது மாத்திரமல்ல, யா அல்லாஹ், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக். யா அல்லாஹ், எனது பரம்பரையிலே ஒரு ரசூலை அனுப்பிவிடு. எப்படிப்பட்ட ரசூல்? யத்லு அலைஹிம் ஆயாத்திக், குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பிவிடு. வயுஅல்லிமுஹுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம், குர்ஆனையும் ஹிக்மா என்ற ஹதீஸையும் வயுஸக்கீஹிம் படித்துக் கொடுக்கக்கூடிய, மக்களது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ரசூலை அனுப்பிவிடு என்று துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன தஅவத்து அபி இப்ராஹிம், அன தஅவத்து அபி இப்ராஹிம், நான் எனது வாப்பா இப்ராஹிமுடைய துஆ, அவர்கள் செய்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால் அல்லாஹ் என்னை இந்த உம்மத்துக்கு ரசூலாக அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது பிள்ளைகள் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்றால் நாம் நல்லவர்களாக மாறுவோம். எமது வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, நாம் முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக இருந்தால் நிச்சயம் எமது பிள்ளைகள் சிறந்தவர்களாக மாறுவார்கள். மிம்பரில் இருந்து கொண்டு ஒரு ஹதீப் செய்யக்கூடிய ஹுத்பாவின் மூலம் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட, பயான்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட, வீட்டில் நாம் எப்படி வாழ்கின்றோம், எப்படி நடந்து கொள்கின்றோம், எதை பேசுகின்றோம், நாம் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றோம், நாம் எந்த முறையிலே மற்றவர்களுடன் நடந்து கொள்கின்றோம் என்ற எமது பண்பாடுகளை வைத்து, எமது வாழ்க்கையை வைத்துதான் எமது பிள்ளைகளின் வாழ்க்கையும் அமைய போகின்றது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றுவதை விட அவர்கள் எம்மை பார்த்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளப் போகின்றார்கள், மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் யதார்த்தம். கண்ணியமானவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நான் 5 சட்ட திட்டங்களை முடிவெட்டக்கூடிய ஒரு மனிதரிடம், பாபரிடமிருந்து நான் படித்துக் கொண்டேன். அல் வஸாயிர் வல் தஹாயிர் என்ற கிதாபில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. சொல்கின்றார்கள், 5 சட்ட திட்டங்களை நான் முடிவெட்டக்கூடிய ஒரு மனிதரிடமிருந்து படித்துக் கொண்டேன். ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று நான் கேட்டேன், எனது தலையை சிரைத்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார். அந்த பாபர் கேட்டார், தஷ்தரிகு ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்கு வந்து நிபந்தனை போடுகின்றாயா, இது கூடாதே என்றார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, கிப்லாவுக்கு ஒப்பசிட்டாக உட்கார்ந்தேன். அவர் கேட்டார், நல்ல காரியங்களை செய்யும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி உட்காருவது சுன்னத்தானது, கிப்லாவை முன்னோக்கி உட்காருங்கள். சுப்ஹானல்லாஹ். தலையின் இடது பக்கத்தை கொடுத்தேன் வலிப்பதற்காக என்று சொன்னார். நல்ல காரியங்களை வலது பக்கத்தை வைத்து ஆரம்பிக்க வேண்டும். நான் மனதிலே நினைத்துக் கொண்டேன், சாதாரணமாக முடிகளை சவரம் செய்யக்கூடிய, சிரைக்கக்கூடிய இந்த மனிதர் இப்படிப்பட்ட சட்டங்களை பேசுகின்றாரா என்று மௌனமாக இருக்கும் பொழுது, ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள், ஹஜ்ஜுக்கு வந்து இருக்கின்றீர்கள், தல்பியா சொல்லுங்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன், எங்கே போக போகின்றீர் என்று கேட்டார். நான் எனது கூட்டத்துடன் சேரப் போகின்றேன் சொன்னார். 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளுங்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், எங்கிருந்து நீ இதை படித்தாய்? சொன்னார், நான் இதை படிப்பதற்கு எந்த மதரசாவுக்கும் போகவில்லை, எந்த இடத்துக்கும் தேடி செல்லவில்லை. மக்காவின் இமாம் அத்தா இப்னு அபீ ரபாஹ் என் இடத்துக்கு தன் தலையை சிரைப்பதற்காக வேண்டி வந்தால் இப்படித்தான் செய்வார். அவரை பார்த்து படித்த பாடம் தான் இது, அவரை பார்த்து படித்த பாடம் தான் இது. கண்ணியமானவர்களை, எமது செயலை பார்த்து பிள்ளைகள் பெரும் பாடத்தை, லெசனை படிக்கின்றார்கள். எமது பேச்சுக்களை பார்த்து எமது பிள்ளைகள் தன் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கின்றார்கள். எமது பிள்ளைகளின் வாழ்க்கை நாம் தான். எம்மை மாற்றிக்கொண்டால், நாம் சிறந்தவர்களாக இருந்தால் எமது பிள்ளைகள் நிச்சயம் சிறந்தவர்களாக மாறுவார்கள். கண்ணியமானவர்களே, உலகத்தையே ஆட்சி செய்த மிக பெரும் ஒரு ஹலீஃபா இருந்தார். அவர் 2.5 வருடங்கள் தான் உலகத்தை ஆட்சி செய்தார். கண்ணியமானவர்களே, அவருக்கு 11 பிள்ளைகள் இருந்தார்கள். மௌத்தாக போகின்றார். ஒருவர் வந்து கேட்டார், பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு விட்டு செல்கின்றீர்கள்? அவரது முழு சொத்து 18 தீனார். 5 தீனார் ஜனாசாவுடைய வேலைகளுக்கு, 4 தீனார் கபருக்கு, பேலன்ஸ் ஆனது 8 தீனார்கள். சொன்னார்கள், தரக்து லஹும் தக்வல்லாஹ், எனது பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை, பயத்தை விட்டு விட்டு செல்கின்றேன். ஃபஹுவ யதவல்ல ஸாலிஹீன், எனது பிள்ளைகள் சாலிஹீன்களாக, நல்லவர்களாக இருந்தால் குர்ஆன் சொல்கின்றது, சாலிஹீன்களை, நல்லவர்களை அல்லாஹ் பொறுப்பெடுப்பார், அவன் வீணாக்க மாட்டான். எனது பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடியவர்களாக, அனாச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக,
அல்லாஹுக்கு மாற்றமான காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் பாவம் செய்வதற்கு நான் ஏன் சொத்துக்களை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும்? யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹுக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்க்காமல் வெறும் உலகத்தை மாத்திரம் போக்கஸ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. பாவம் செய்வதற்கு எனது பிள்ளைகளுக்கு நான் ஏன் சொத்துக்களை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும்? எப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் உருவாக்கிவிட்டு சென்றார்கள் தெரியுமா? தனக்கு முன்னால் வாழ்ந்த சுலைமான் என்ற ஹலீஃபாவை அடக்கிவிட்டு வருகின்றார்கள். காலை நேரம், துஹாவுடைய நேரம், மகன் அப்துல் மலிக் வருகின்றார். வந்து கேட்டார், பாப்பா என்ன செய்ய போகின்றீர்கள்? சொன்னார், மகனே, இரவு முழுக்க உன் சாட்சாவின் ஜனாதா வேலையிலே ஈடுபட்டிருந்தேன், சற்று நேரம் தூங்கப் போகின்றேன், துஹர் வரைக்கும் என்றார். மகன் அப்துல் மலிக் ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வியில் தான் அவர் வளர்த்த வளர்ப்பு சரியான வளர்ப்பு என்பதை அது அடையாளப்படுத்துகின்றது. கேட்டார் பாப்பாவிடத்தில், பாப்பா, துஹர் வரைக்கும் வாலிபீர்கள் என்ற நிச்சயத்தை தந்தது யார்? துஹர் வரைக்கும் வாலிபீர்கள் என்ற நிச்சயத்தை தந்தது யார்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மகனை கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல மின் அஸ்லாபி மிஸ்ல ஹாதா. என் பரம்பரையில் நான் பிழையான வழியில் சென்றாலும் என்னை சரிப்படுத்தக்கூடிய, நேரான பாதையை காட்டித்தரக்கூடிய ஒரு பிள்ளையை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் நல்லது செய்தால் நிச்சயம் எமது பிள்ளைகள் நல்லவர்களாக வருவார்கள். நாம் பிழையான வழியில் சென்றால் அதன் தாக்கம் பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது. ஒரு ஆலிம் சொல்லி காட்டுகின்றார், நான் வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்கின்றேன், ஒரு பாவம் செய்கின்றேன், அந்த பாவத்தின் தாக்கத்தை என் வாகனத்திலே கண்டிருக்கின்றேன், என் மனைவியிடத்தில் கண்டிருக்கின்றேன், என் பிள்ளைகள் எனக்கு கட்டுப்படாமல் இருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகள் எமக்கு கட்டுப்படாமல் இருக்கின்றார்களா? என் பேச்சை கேட்காமல் இருக்கின்றார்களா? எவ்வளவுதான் சொன்னாலும் அதை கேட்காமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா? கண்ணியமானவர்களே, எமது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இடத்திலே ஒரு குறைபாடு இருக்கின்றது, ஏதோ தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தவறை தேடுவோம். கண்ணியமானவர்களே, ஹராமான சம்பாத்தியம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரும் தாக்கத்தை உண்டாக்கும். ஹலாலான சம்பாத்தியம் என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றத்தை உண்டாக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கின்றது, யா அய்யுஹர் ருசுல் குலூ மினத் தய்யிபாத் வஅமலூ ஸாலிஹா. ரசூல்மார்களே, நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள், வஅமலூ ஸாலிஹா, நல்லதை செய்யுங்கள். ஹலாலை சாப்பிடுவதையும் நல்லதை செய்வதையும் அல்லாஹ் கனெக்ட் பண்ணி சொல்லி இருக்கின்றான், சேர்த்து சொல்லி இருக்கின்றான். ஏன்? யாருடைய வாழ்க்கையில் ஹலால் இருக்குமோ, ஹலாலான சம்பாத்தியம் இருக்குமோ, ஹலாலான தொடர்புகள் இருக்குமோ, அவரது வாழ்க்கையிலே நல்லது உருவாகும், அவரது பிள்ளைகள் நல்லவர்களாக வருவார்கள். யாருடைய சம்பாத்தியம் ஹராமாக இருக்குமோ, யார் மற்றவர்களின் சொத்துக்களை அபகரித்திருப்பார்களோ, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்திருப்பார்களோ, அதன் தாக்கம் அவருக்கும் இருக்கின்றது, அவரது குடும்பத்துக்கும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், இன்னஹு லா யர்பு லஹ்முன் நுபித மின் ஸஹ்தின். எந்த உடம்பு ஹராமினால் வளர்க்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு நரகம்தான் தகுதியானது, அழிவுதான் தகுதியானது, அந்த உடம்பை நோக்கி அழிவு வந்து சேரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்கின்றார்கள், நாம் ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அதன் மூலமாக எப்படி விட்டமின்ஸ் உடம்புக்கு போய் சேருகின்றதோ, இதே போன்று அந்த உடம்பிலே, அந்த உணவிலே, அந்த கவனத்திலே, அந்த சாப்பாட்டிலே ஹராம் கலந்திருக்கும் என்றால் அதன் தாக்கமும் உடம்புக்கு இருக்கின்றது. யாருக்கு உணவளிக்கின்றோமோ அந்த பிள்ளைகளுக்கும் அதன் தாக்கம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வருகின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதகாவுடைய ஈச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டார்கள், எடுத்து வாயிலை வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹ் தஹ் சீ சீ என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து வீசினார்கள். சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா, சதகா எங்களுக்கு ஹலாலாக மாட்டாது, சதகா எங்களுக்கு ஹலாலாக மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதியாவை மாத்திரம் தான் எங்களுக்கு ஹலாலாக ஆக்கி இருக்கின்றான்.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹலாலான சம்பாத்தியத்தை வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வோம். மோசமான தொடர்புகள், ஹராமான உறவுகள் என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதை நாம் நிறுத்திக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, யாரது சொத்தை நாம் அபகரித்திருந்தால் அதை உடனே தேடிச் சென்று, கண்ணியமானவர்களே, எமது பிள்ளைகளின் ஃபியூச்சர் சரியாக வேண்டும் என்றால் அதை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் அதை கொடுத்து விடுவோம். கண்ணியமானவர்களே, உலகத்திலே சம்பாதிப்பது நிம்மதியாக வாழ்வதற்கு, சந்தோஷமாக வாழ்வதற்கு. இதைவிட சந்தோஷம் இருக்கின்றது மறுமையிலே. நானும் எனது குடும்பமும் எனது பிள்ளைகளும் மறுமையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இங்கே இருக்கக்கூடிய ஒன்று கூடல் நிம்மதி தற்காலிகமானது. ஆனால் அங்கே இருக்கும் ஒன்று கூடல் நிரந்தரமானது. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான ஒன்று கூடலையும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் எமக்கும் எமது குடும்பத்துக்கும் தர வேண்டுமா? அல்லாஹ் சொன்ன முறையிலே, ஹலாலான முறையிலே எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை கண்காணிப்பது, பிள்ளைகளுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பது எமது மிக பெரும் பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், அலா குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒரு தந்தை தன் குடும்பத்தை பற்றி, தன் மனைவியை பற்றி ஒருவர் கேட்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். பிள்ளைகள் நல்லதை செய்யும் பொழுது அவர்களை பாராட்டுவது, அப்ரிஷியேட் பண்ணுவது ஒரு தந்தையின் மிக பெரும் ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. ஒரு சிறந்த ஒரு தலைமைத்துவம் மிக்க ஒரு தந்தை எப்பொழுதும் பிள்ளைகள் நல்லதை செய்யும் பொழுது கண்டும் காணாத போல் இருக்க மாட்டார், அதை பாராட்டக்கூடியவராக இருப்பார். கண்ணியமானவர்களை, பிள்ளைகள் பிழையான வழியிலே செல்லும் பொழுது, தவறான வழியிலே செல்லும் பொழுது அதை முறையாக அன்பாக அவர்களை அணுகி அவர்களுக்கு புத்திமதி சொல்வது, அவர்களை திருத்துவதற்கு முயற்சிப்பது எமது மிக பெரும் கடமை. கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உயர்ந்த பண்பாடுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரின் பெயரிலே ஒரு சூறாவை வைத்திருக்கின்றார். அவர் நபியா ஹக்கீமா என்பதிலே உலமாக்களின் மத்தியிலே கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதிகமான உலமாக்கள் சொல்கின்றார்கள் அவர் ஒரு ஹக்கீம், விஸ்டம், ஹிக்மா கொடுக்கப்பட்ட ஒருவர். அவருடைய பெயர் லுக்மான். இவரது பெயரிலே ஒரு சூறாவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஏன் இவரது பெயரிலே ஒரு சூறாவை வைத்திருக்க வேண்டும்? அவர் தன் மகனுக்கு, தன் பிள்ளைக்கு செய்த அழகான, மிக உயர்ந்த, பண்பாடு மிக்க, பெருமதியான 12 புத்திமதிகளை சொல்லி இருக்கின்றார். அல்லாஹுக்கு இணை வைக்காதே, பெற்றோர்கள் நல்ல முறையில் நடந்து கொள், அல்லாஹுக்கு மாற்றமான காரியத்திலே ஈடுபடாதே, தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, தீமையை தடு, உலகத்திலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது பொறுமையாக இரு, பெருமை அடிக்காதே, மக்கள் உன்னை சந்திக்க வரும் பொழுது கன்னத்தை திருப்பி விடாதே, பெருமையுடன் நடக்காதே, நடுத்தரமான முறையிலே உனது நடையை அமைத்துக்கொள், நீ சப்தம் விட்டு பேசாதே, நீ உனது சப்தத்தை தாழ்த்திக்கொள், மிக மோசமான சப்தம் கழுதையில் சப்தம் என்று சொன்ன இந்த அழகான பெருமதி மிக்க வழிகாட்டல்களை ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைகளை வைத்து சொல்லி காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, இதே வந்து பாரிய பொறுப்பாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, பிள்ளைகள் எந்த வழியில் தான் சென்றாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக துஆ செய்வதிலே ஒரு நாளும் சடைவடையக்கூடாது. அந்த துஆ நிச்சயம் பிள்ளைகளை மாற்றும். பிள்ளைகளை ஏதோ ஒரு முறையிலே வளர்த்திருப்போம், அவர்கள் பிழையான வழியில் சென்றிருப்பார்கள். இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் இன்றிலிருந்து கையேந்து துஆ செய்வோம், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அநியாயம் செய்யப்பட்டவர் கேட்கக்கூடிய துஆ, ஒரு ட்ராவலர் பயணத்தில் இருக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய துஆ, தஅவத்துல் வாலித், ஒரு தந்தை கேட்கக்கூடிய துஆ, ஒரு தந்தை கேட்கக்கூடிய ஒரு துஆ, இது வீணாகி போக மாட்டாது, எந்த திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே ஒன்றை அடைய வேண்டும் என்றால் எத்தனையோ வருடங்கள் முயற்சிக்கின்றோம். இதே போன்று பிள்ளைகளுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ அது நனவாக, அந்த கனவு நனவாக மாற வேண்டும் என்றால் கண்ணியமானவர்களே, அதற்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் வரைக்கும் துஆ செய்து கொண்டே இருப்போம். எம் வாழ்க்கையில் கண்ணை விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வாழும் பொழுது மாற்றத்தை காணாவிட்டாலும் நிச்சயம் மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவார். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவார். ஒரு தந்தை வந்தார், வந்து சொன்னார், ஹஸரத், எனது பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொல்கின்றார்கள் இல்லை, பயங்கரமான ஃபித்னாவிலே மாற்றியிருக்கின்றார்கள். நான் தஹஜ்ஜுத் தொழுகின்றேன், நான் துஆ செய்கின்றேன்,
நல்ல வழிகாட்டல்களை சொல்கின்றேன், ஆனால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். நான் சொன்னேன், நீங்கள் செய்வதை செய்து கொண்டே இருங்கள், நிச்சயம் அல்லாஹ் பிள்ளைகளை மாற்றுவார். நாம் நல்லவர்களாக இருந்தால், நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தால் நிச்சயம் அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்வார். கண்ணியமானவர்களே, ஒருவர் இருக்கின்றார், அவர் 2 ஹரம்களுக்கும் இமாமாக இருக்கின்றார். 2 ஹரம்களுக்கும் இமாமாக இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அவர் சின்ன வயசிலே குழப்பங்கள் போடும் பொழுது தாய் அவருக்கு ஏசாமல் எதுவும் சொல்லாமல், அல்லாஹ் உன்னை 2 ஹரம்களுக்கும் இமாமாக ஆக்குவானாக என்று துஆ செய்வார். அவர் சில வருடங்களுக்கு முன்னால் சொன்னார், இதோ தாயின் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அல்லாஹ் 2 ஹரம்களுக்கும் இமாமாக ஆக்கிவிட்டார். ஒரு இமாம் இருக்கின்றார், அவர் மிக பெரும் ஒரு மேதை, தஃப்சீரின் கிதாபுகளை எழுதி இருக்கின்றார், நிறைய புத்தகங்களை எழுதி இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அவர் சின்ன வயதிலே ஒரு பறவையோடு விளையாடிக் கொண்டிருந்தார். ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அந்த பறவையின் கால் உடைந்து விட்டது. தாய் அந்த சந்தர்ப்பத்தில் வாய் முந்தி ஒரு துஆவை செய்தார், அல்லாஹும் உன் காலை உடைப்பானாக என்றார். சொல்கின்றார்கள், இதோ என் காலை நான் இழந்து விட்டேன், தாய் செய்த துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும் வலா அலா அவுலாதிக்கும், நீங்கள் உங்களுக்கு எதிராக, உங்களது பொருளாதாரத்துக்கு எதிராக, உங்களது பிள்ளைகளுக்கு எதிராக சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் துஆ செய்கின்றீர்கள், பதுஆ செய்கின்றீர்கள், சாகமிடுகின்றீர்கள். இப்படி நீங்கள் செய்ய வேண்டாம். காரணம், ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடுவான். கண்ணியமானவர்களை, குழந்தைகளை பிள்ளைகளை பெற்றெடுப்பதல்ல சாதனை, அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து விட்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக விட்டு செல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அனைத்து அமல்களும் முடிந்து போய் விடுகின்றது, 3 விஷயத்தை தவிர, சதகா ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அறிவு, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொன்னார்கள். நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனின் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும் சொர்க்கத்திலே. அந்த மனிதன் கேட்பானாம், நான் இவ்வளவு அமல் செய்யவில்லையே, எப்படி எனது அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்று கேட்கும் பொழுது சொல்லப்படுமா, பிஸ்திக்ஃபாரி வலதிக லக், உனது பிள்ளை உனக்காக வேண்டி உன் மௌத்துக்கு பின்னால் அல்லாஹும்ம ஃபிர் லி அபி, அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி என்று துஆ செய்தது. இதை வைத்துதான் உங்களது அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்திலே வாப்பா இருப்பார், மகன் சொர்க்கத்தின் தாழ்ந்த அந்தஸ்திலே இருப்பார். குர்ஆன் சொல்கின்றது, வல்லதீன ஆமனு வத்தபஅத்ஹும் துர்ரிய்யத்துஹும் பிஈமான் அல்ஹக்னா பிஹிம் துர்ரிய்யத்தஹும், வாப்பா செய்த அந்த உயர்ந்த அமலை வைத்து மகனை அல்லாஹ் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் ஒன்று சேர்ப்பார். மகன் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார், வாப்பா சொர்க்கத்திலே தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பார். மகன் செய்த அந்த உயர்ந்த அமலை வைத்து வாப்பாவையும் உம்மாவையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இதுதான் நமது இலக்கு. கண்ணியமானவர்களே, உலகம் அல்ல, உலகத்திலே அல்லாஹ் தந்த பாக்கியத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே பயன்படுத்துவோம். நிச்சயம் மறுமையில் இருக்கும் வாழ்க்கை அது நிரந்தரமானது, அது அதிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் அது அலாதியானது, வித்தியாசமானது. அந்த சந்தோஷத்தை நாமும் நமது குடும்பமும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.